நம் கையில் இருக்கிற வேத புஸ்தகத்தை உயர்த்தி, என்னை உருவாக்கி என் வாழ்வை மாற்றுகிற உம்முடைய பரிசுத்த வேதத்திற்காக இயேசுவே உமக்கு நன்றி. இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் என்றுகிறோம் எங்கள் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். பாடல்கள் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம். பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நான் வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போயிருப்பேன். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. லீபனோனில் இருந்து என்னோடு வா, என் மணவாளியே, லீபனோனில் இருந்து என்னோடு வா. அமனாவின் கொடுமுடியில் இருந்தும் சேனீர் எர்மோனின் கொடுமுடியில் இருந்தும் சிங்கங்களின் தாவரங்களில் இருந்தும் சிவிங்களின் மலைகளில் இருந்தும் கீழே பார். இந்த வசனங்கள் மணவாளன் பேசுவதாக அறியப்படுகிறது. உன்னத பாட்டு புஸ்தகத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல எந்த வசனம் யார் பேசுகிறாங்கன்ற கன்ஃபியூஷன் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. இது மணவாளன் பேசுகிறாரா இல்லை சூலமித்தி பேசுகிறாளா என்கிற கன்ஃபியூஷன் இதுவரைக்கும் இருக்கிறது. பல ஆராய்ச்சியாளர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் ஒரு பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி அதை இதுதான் அப்படின்னு சொல்லி தீர்க்கமாக அறிவித்திருந்தாலும் அதே மாதிரியான சில வேத ஆராய்ச்சியாளர்கள் அதுக்கு ஆப்போசிட்டாகவும் அறிவித்திருக்கிறார்கள். நம்மக்கிட்ட இருக்கிற கமெண்ட்ரியிலே நிறைய கமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்ரியில் மணவாளன் பேசுகிறதா இருக்கும், இன்னொரு கமெண்ட்ரியில் சூலமித்தி பேசுகிறதா இருக்கும். அந்த மாதிரி நிறைய கிளாஷஸ் இருக்குது. ஆனால் இந்த வசனம் தெளிவாக அங்கே ஆரம்பத்திலிருந்தே மணவாளன் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கு அடுத்த வசனமும் மணவாளன் தான் பேசுகிறாரு. அப்படிங்கிறதுனால இந்த வசனம் மணவாளன் தான் பேசுகிறார் என்கிறதை நம்மளால் உறுதிப்படுத்த முடியும். அதே இதுக்கும் ஒரு எகெயின்ஸ்டான டிபேட் இருக்குது. இது மணவாளன் பேசலை, இது மணவாட்டி பேசுகிறார் என்று சொல்லி எகெயின்ஸ்டான டிபேட் இருக்குது. அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. ஆனால் இது மணவாளன் பேசுகிற ஒரு காரியம்தான். மணவாளன் இங்கே பேசுகிற காரியம் 3 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே உன்னத பாடல் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனம் வரைக்கும் ஒரு தொகுதியாக நம்ம தியானித்தோம். இப்போது அடுத்த இந்த 3 வசனங்களையும், அதாவது 6, 7, 8 3 வசனத்தையும் ஒரு தொகுதியாக நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் மட்டும் பார்க்க போகிறோம். 8ஆம் வசனத்தை நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். இப்போ கவனிங்க, இங்கு மணவாளன் சொல்லுகிறார், நான் வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போயிருப்பேன். இதை மேலோட்டமாய் வாசித்து பார்க்கும்போது இதில் மறைந்திருக்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இதில் ஒரு பெரிய தீர்க்க தரிசனமான காரியத்தை அவர் மறைத்து வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டின் நாட்களில் அதை வெளிப்படுத்தியும் காண்பித்தார். அந்த வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் என்று சொன்ன இந்த காரியத்தை புதிய ஏற்பாட்டின் நாட்களில் அவர் வெளிப்படுத்தியும் காண்பித்தார். அதனால் முதல்ல வெள்ளை போல மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளை போலம் வேதத்தில் எதை குறிக்கிறது, எதை அடையாளப்படுத்துகிறது என்று நம்ம பார்க்கும்போது பிட்டர்னஸ், சஃபரிங், டெத், சாக்ரிஃபைஸ் என்று சொல்லுவார்கள். கசப்பு, துன்பம், மரணம், தியாகம் என்கிறதான காரியத்தை வெள்ளை போலம் வேதத்தில் வெளிப்படுத்துகிறது. இவைகள் எல்லாம், இந்த கசப்பு, துன்பம், மரணம், தியாகம், இவைகள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காரியம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பிட்டர்னஸ், சஃபரிங், டெத், சாக்ரிஃபைஸ், இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அவருடைய சரீரத்தில் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காரியங்கள். இந்த காரியம் அப்படியே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் படாத பாடுகளை பட்டார்கள். அது மட்டும் இல்லை, ஒரு நாள் அவர்கள் தாண்டுவதற்கு, அவர்கள் ஜீவனை ஒரு நாள் தாண்டி காப்பாற்றுவதற்கு அவர்களுக்கு பெரிய போராட்டம் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோசே என்ன செய்தார் அப்படின்னா, கர்த்தர் மோசேயை எழுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். மோசே அவர்களுடைய விடுதலைக்காக கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் மோசேட்ட சொன்னாரு, நீ ஒரு பஸ்காவை நீ என்ன செய்ய, ஆசரி என்று சொல்லி சொன்னார், ஆயத்தப்படுத்து என்று சொல்லி சொன்னார். அந்த பஸ்கா ராத்திரி முடிந்த உடனே நான் உங்களை விடுதலையாக்குவேன் என்று சொல்லி ஒரு விடுதலையை கொடுத்து, ஒரு ஆயத்தத்தை கொடுத்து, அவனவன் தடிகளை கையில் வச்சுக்கொண்டு தன்னுடைய காரியங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு பாதரட்சைகளை அணிந்து கொண்டு ஆயத்தத்தோடு அதை புசிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பஸ்காவை குறித்து சொன்னார். அந்த பஸ்காவை குறித்து சொல்லும்போது அது 1 வயது ஆட்டுக்கெடாவிலிருந்து நீங்க அதை தேர்ந்தெடுங்க என்று சொல்லி சொன்னார். பழுதற்றதா இருக்கும் என்று சொல்லி சொன்னார். அந்த பஸ்காவினுடைய காரியங்களை எல்லாம் சொல்லிட்டு குறிப்பா ஒரு காரியத்தை சொல்றாரு, அந்த பஸ்காவை நீங்கள் எப்படி புசிக்க வேண்டும். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருக்கு. நான் உங்களுக்காக வாசிச்சறேன். அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசித்தார்கள். கவனிங்க, புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை நீங்க புசிக்கணும்.
அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறபடினால மாம்சத்தில் வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் தன்னுடைய சரீரத்தில் வைத்திருந்தார். அவருடைய சரீரத்தில் கசப்பு இருந்தது, அவருடைய சரீரத்தில் துன்பம் இருந்தது, அவருடைய சரீரத்தில் மரணம் இருந்தது, அவருடைய சரீரத்தில் அந்த தியாகம் இருந்தது, சாக்ரிஃபைஸ் எல்லாம் அவர் அந்த சரீரத்தை நமக்காக ஒப்பு கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடினால அந்த பஸ்கா ஆட்டை நீ ருசியோடு புசிக்க கூடாது. ஏன்னா அந்த பஸ்கா ஆடு ருசியானது அல்ல. அந்த பஸ்கா ஆடு துன்பப்படுகிற காரியம், மரணத்தை வைத்திருக்கிற காரியம். அந்த பஸ்கா ஆடு கசப்பை தன்னிடத்தில் வைத்திருக்கிற ஒரு காரியம். அந்த பஸ்கா ஆடு நொறுக்கப்படுகிற ஒரு ஆடு. அந்த பஸ்கா ஆடு தன்னுடைய சரீரத்தையே தியாகமாக கொடுக்கிறது. அதனால நீ என்ன செய்ய, புளிப்பில்லா அப்பத்தோடு அந்த மாம்சத்தை சுட்டு கசப்பான கீரையோடு நீ அதை புசி என்று சொல்லி அங்கு ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் சொன்னார். அருமையான தேவனுடைய ஜனமே, வெள்ளை போலம் ரொம்ப கசப்பான ஒரு காரியம். வெள்ளை போலம் ரொம்ப கசப்பான ஒரு காரியம். அது வாசனையான ஒரு காரியமாக இருந்தாலும் அதனுடைய சுவை ரொம்ப கசப்பான ஒரு காரியம். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது வெள்ளை போலம் பொன் பொருள் தூப வர்க்கம் அவருக்கு காணிக்கையாக கொடுக்கப்பட்டது. பொன் பொருள் தூப வர்க்கம் வெள்ளை போலமும் காணிக்கையே என்று சொல்லி அங்கு பாடுகிறோம் நாம. அப்போ அந்த வெள்ளை போலம் என்கிறது தனியாக எடுத்து காண்பிக்கப்படுகிறது. ஏன்? அந்த வெள்ளை போல எதற்கு அடையாளமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? மரணத்திற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது, கசப்புக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது, துன்பத்திற்கு துயரத்திற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது, தியாகத்திற்கு அடையாளமாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். அந்த கசப்பை புசித்து அவர்கள் விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். அங்கு நடந்தது என்ன? அவர்கள் புறப்பட்டு வெளியே வந்தார்கள். செங்கடல் பிளந்தது, தாண்டினார்கள் செங்கடலை. அதற்கப்புறம் மாரா என்கிற இடத்திற்கு வந்தார்கள். அந்த வனாந்தரத்தில் அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் இருந்தபடினால, மாராவின் தண்ணீர் அவர்களுக்கு கசப்பா இருந்தபடினால அங்கே தேவனை முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த விடுதலை ஆகிறதுக்கு முதல் நாள் ராத்திரி அந்த எகிப்தில் அவங்க பட்ட பாடுகளுக்கு, துன்பத்திற்கு, கஷ்டத்திற்கு, வேதனைக்கு ஒரு விடுதலையை ஒரு ராத்திரியில் உனக்கு நான் தருவேன்னு சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்த அந்த ராத்திரி அந்த கசப்பான கீரையோடு அந்த பஸ்கா ஆட்டினுடைய மாம்சத்தை புசித்தவர்கள் தான். அன்றைக்கு அந்த கசப்பு அவங்களுக்கு தெரியலை. அந்த கசப்பு அவங்களுக்கு அன்னைக்கு இன்பமாக இருந்துச்சு. ஏன்னா விடியும் போது எனக்கு விடுதலை வருது, இந்த கசப்பான இந்த மாம்சத்தினால எனக்கு விடுதலை வருது. இப்போ விடுதலை அடைஞ்சிட்டாங்க, பெரிய அற்புதத்தை எல்லாம் பார்த்துட்டாங்க. மாராவின் தண்ணீரை குடிச்சு பார்த்த உடனே அது கசப்பா இருந்தோன்னு முறுமுறுத்தாங்க. எப்படிப்பட்ட மனுஷங்க பார்த்தீங்களா? தேவன் எவ்வளவு நன்மையை செஞ்சார், எவ்வளவு ஒரு காரியத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கினார், எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் கொடுத்தார். அன்றைக்கு அந்த கசப்பு நமக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் இன்றைக்கு மாராவின் தண்ணீரை குடிக்கும்போது அவரது கசப்பா இருந்த உடனே அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முறுமுறுத்தார்கள். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 23 27 வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்களுக்கு அங்கே ஒரு காரியம் காண்பிக்கப்பட்டது. அந்த வசனத்தை மட்டும் வாசிச்சிடலாமா? வாசிங்க பார்க்கலாம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. கவனிங்க, அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அருமையான தேவனுடைய ஜனமே, அங்க கசப்பான ஆடு, இங்கு அந்த கசப்பை மாற்றுகிற ஒரு மரம். பாருங்க, ஒரு மரத்தை காண்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஜீவனை எடுக்கிறது மரம் தான். மரத்தில் தூக்கி போடுவார்கள். ஏசாயாவில் நம்ம பார்க்கிறோம் 53ஆம் அதிகாரத்தில் சிலுவையின் காட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவையின் காட்சிங்கிறது புதிய ஏற்பாட்டில் சிலுவை மரணத்துக்கு அப்புறம் தான் அதை ரெகக்னைஸ் பண்ணாங்க. ஆனால் ஏசாயா பார்த்தது, வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, ஏசாயாவுக்கு தெரிந்ததெல்லாம் மரம் தான். மரத்தில் தான் ஒரு துன்பப்படுகிற அந்த சஃபரிங் சர்வெண்ட்டை அவர் பார்த்தார் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஏசாயாவுக்கு சிலுவை தெரியாது. அப்போ சிலுவை மரணம் இல்லை. ரோமர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் சிலுவை மரணம். அங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஒரு மரத்தை அந்த கசப்புல தூக்கி போடு, அது மதுரமாய் மாறும். அந்த கசப்பான கீரையோட அந்த மாம்சத்தை புசி, அப்போ உனக்கு ஒரு விடுதலை உண்டாகும். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வெள்ளை போலம் அந்த கசப்பை குறிப்பிடுகிறது, அந்த துன்பத்தை குறிப்பிடுகிறது, அந்த பாடுகளை குறிப்பிடுகிறது, அந்த மரணத்தை குறிப்பிடுகிறது. இப்போ சொல்றார், நான் வெள்ளை போல மலையில போய் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார்.
அது எதை வெளிப்படுத்துகிறது தெரியுமா? அவர் தன்னுடைய சரீரத்தை தியாகமாய் நமக்காக அர்ப்பணிக்கிறதை, நம்முடைய வாழ்வில் இருக்கிற கசப்பை, நம்முடைய வாழ்வில் இருக்கிற துன்பத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறதை, அவர் பாடுபட்டு அதற்காக தம்முடைய சரீரத்தை தியாகமாய் கொடுத்து மரணத்துக்கு உட்படுத்துகிறதை வெள்ளை போலம் குறிக்கிறது. வெள்ளை போலம் குறிக்கிறது. கவனிங்க, கிறிஸ்து நமக்காக ஏற்றுக்கொண்ட கசப்பை, சிலுவையில் அவர் நமக்காகப்பட்ட துன்பத்தை, சிலுவை மரணத்தை, மொத்தமாக சிலுவையில் அவர் நமக்காக செய்து முடித்த தியாகத்தை அந்த வெள்ளை போலம் வெளிப்படுத்துகிறது. இப்போ வெள்ளை போலத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அடுத்தது சாம்பிராணி. சாம்பிராணி மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, முதல்ல வெள்ளை போலம் என்று சொன்னார். வெள்ளை போலம் எதையெல்லாம் வெளிப்படுத்துகிறது? சிலுவை மரணத்தை, கசப்பை, கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட துன்பத்தை, துயரத்தை, பாடுகளை, சிலுவை மரணத்தை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. மொத்தமாக அவர் சிலுவையில் செய்த முழு தியாகத்தையும் அது வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது என்று வெள்ளை போலத்தை குறித்து சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது அந்த உன்னத பாடல்கள் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் திரும்பி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணி மலை என்று சொல்லி இருக்கும். இந்த சாம்பிராணி என்கிறதான காரியம் வேதத்தில் எதற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் பார்க்கும்போது தெய்வீகத்திற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்தத்திற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஜெபத்திற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிற இடத்தை அது அடையாளப்படுத்துகிறது. அந்த இடத்துல பிதாவினுடைய சிங்காசனத்தில் அந்த தூப வர்க்கம் காண்பிக்கப்பட்டது. அருமையான தேவனுடைய ஜனமே, வெள்ளை போலம் சிலுவை மரணத்தையும் பாடையும் அறிவிக்கிறது. சாம்பிராணி உயிர்த்தெழுதலை அறிவிக்கிறது. சாம்பிராணி உயிர்த்தெழுதலை அறிவிக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதல் உண்டானது மரணத்தோடு எல்லாம் முடிஞ்சிடல, வெள்ளை போலத்தோடு முடிஞ்சிடல. அடுத்தது அந்த சாம்பிராணி, அந்த தூப வர்க்கம் காரியம் காண்பிக்கப்படுகிறது. அவருடைய உயிர்த்தெழுதல் காண்பிக்கப்படுகிறது. அவர் உயிர்ப்புக்கு அடையாளமாக இன்றைக்கு நாம் இந்த ஆலயத்தில் நம்ம இருக்கிறோம். அவருடைய சரீரமாகிய ஆலயத்தில் நம்ம இருக்கிறோம். அவருடைய மரணத்தின் சாயல்ல நம்ம பங்கடைந்திருந்தாலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல்ல நாம உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். நாம உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றார், ஒரு தெய்வீகத்திற்கு நீங்க பங்குள்ளவர்களாய் இருக்கிறீங்க, நீங்க பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாய் இருக்கிறீங்க. இப்ப அந்த தெய்வீகமும் அந்த பரிசுத்தமும் நமக்கு பங்காய் இருக்கிறபடினால, நாம் அதுல பங்கடைந்து இருக்கிறபடினால, கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ள நம்ம போய் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல்ல சாயல்ல நம்ம பங்கடைந்து இருக்கிறபடினால, அவருடைய தெய்வீகமும் அவருடைய பரிசுத்தமும் நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால, இப்ப வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, திரும்பவும் நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். வாசிக்கலாமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. இப்போ இந்த இடத்த நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். அங்க சாம்பிராணி என்கிற காரியம் வேதத்தில் எந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னேன்? தெய்வீகத்தை வெளிப்படுத்துகிறது, பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறது, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை வெளிப்படுத்துகிறது, கிறிஸ்து பிதாவினுடைய சமூகத்தில் வீற்றிருக்கிற வலது பரிசுத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் அந்த தூபத்தின் நறுமணம் வீசிக்கொண்டு இருக்கிறது. அந்த காரியத்தை அது வெளிப்படுத்துகிறது. இப்போ கிறிஸ்துவின் மரணத்தில் பங்கடைந்த நான், கிறிஸ்துவின் மரணத்தில் பங்கடைந்து அவருடைய மரணத்துக்குள்ளாகி அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல்ல இப்போ நான் இருக்கிறேன். இப்போ என்னை பார்த்து வேதம் சொல்லுகிறது, நீ அடிமைத்தனத்தின் ஆவியை நீ பெற்றுக்கொள்ளல, திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீ அடிமைத்தனத்தின் ஆவியை நீ பெற்றுக்கொள்ள, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டு இருக்கிறாய். இப்போ கவனிங்க, இந்த அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி அதுதாங்க ஜெபமாய் இருக்கிறது. அப்பா பிதாவே என்று நீ கூப்பிடுகிற அந்த காரியம் ஜெபமாய் இருக்கிறது. அந்த ஜெபம் என்கிற காரியம் அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. விசேஷத்தில் நம்ம பார்க்கிறோம்,
அங்க பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் எல்லாம் தூபமாய் நறுமணமாய் பிதாவினுடைய சமூகத்தில் அது செலுத்தப்படுகிறதாய் இருக்கிறது என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்போ கவனிங்க, அது பின்னாடி அந்த காரியத்துக்கு வருகிறேன். இப்போ கவனிங்க, ஜெபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினைக்கிறபடி அது ஏதோ ஒரு பெட்டிஷன் கிடையாது, ஏதோ ஒரு நம்முடைய தேவைகளையெல்லாம் கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிற காரியம் மட்டும் இல்லை. நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தீங்கன்னா, ஏதேன் தோட்டத்தில் ஜெபங்கிற காரியத்தை நீங்கள் பார்க்க முடியாது. ஆதாம் ஜெபம் பண்ணலை, ஏவாள் ஜெபம் பண்ணலை. ஆனால் அங்கே அதை விட பெட்டரான ஒரு காரியம் நடந்தது. பகலின் குளிர்ச்சியான வேளையில் என்ன நடந்தது? ஆண்டவர் அவர் என்ன செய்கிறாரு? அவர்களோட உலாவுறார், அவங்களோட பேசுகிறார். அவங்க இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவின் இடத்துல பேசுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பிரசன்னம் அந்த இடத்துல இருக்குது. அப்போது ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஒரு உறவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா பிள்ளை என்கிற உறவு. அவர்களை உண்டாக்கின சிருஷ்டிகர், அவர்தான் அவருடைய தகப்பன். அப்படிப்பட்ட ஒரு உறவு அங்கே ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. ஏதேன் தோட்டத்தில் அவர் என்ன செஞ்சார்? அவர்களோட கூட உலாவினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதாம் ஜெபம் பண்ணினதாகவோ ஏவாள் ஜெபம் பண்ணினதாகவோ ஏதேன் தோட்டத்தில் இல்லை. அவங்க தேவனிடத்தில் பேசினார்கள். பாவம் செய்த போது கூட தேவன் அவர்களிடத்தில் பேசினார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். ஆதாம் தேவன்கிட்ட பேசினா, நீர் உண்டு பண்ணின ஸ்திரீ தான். ஸ்திரீ சொன்னா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. பேசினாங்க ஆண்டவர்கிட்ட. அது ஜெபம் இல்லை. அவர்கள் உரையாடினார்கள், தேவனிடத்தில் உறவாடினார்கள், அவர்கள் தேவனோடு கூட இருந்தாங்க. இந்த ஒரு அனுபவத்தை கொண்டு வருகிறது தான் அப்பா பிள்ளை என்கிற அனுபவம். அப்போ இந்த அனுபவம் எப்படி ஆதாமுக்கு கிடைச்சது? ஆதாம் குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது வேதம்? எப்படி ஆதாமை உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். தேவன் எப்படி ஆதாமை சிருஷ்டித்தாராம்? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் ஆதாமை சிருஷ்டித்தாராம். அப்படி ஆதாமை அவர் சிருஷ்டித்தபடினால, அவருடைய சாயல்ல ஆதாமை சிருஷ்டித்தபடினால, அவரோடு கூட ஆதாமை வைத்து ஆதாமோடு கூட அவர் உறவாடினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த புதிதான ஆவி, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புதிய மனுஷன், அந்த புதிய சரீரம் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட உறவாடினது என்று சொல்லி பார்க்கிறோம். இதையே தான் அப்படியே எபேசியர்ல நமக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிச்சு பாருங்க, எபேசியர் 22, 23, 24. இப்படிப்பட்ட மனிதன் பிதாவோடு உறவாடுவான். பிள்ளை என்கிற உறவுக்குள்ள அவன் வருவான். அப்பா என்று பிதாவை அழைப்பான். பாருங்க, அந்த பிரிந்து போன அந்த மகன் திருந்தி வந்தபோது அவன் சொல்லிட்டு வந்த காரியம் என்ன? இனி உங்களை நான் அப்பான்னு கூப்பிட முடியாது, உங்களுக்கு இனிமே நான் குமாரனா இருக்க முடியாது, உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்று சொல்லி அந்த பிரிந்து போன மகன் வந்து அப்பாட்ட சொன்னான். ஆனால் அங்கே அந்த அப்பா என்ன சொன்னார்? இவன் என் குமாரன் என்று சொன்னார். இவன் என் குமாரன் என்று சொல்லி அந்த அப்பா சொன்னார். அப்பாவுக்கு வேலைக்காரன் தேவையில்லை, பிள்ளை தான் தேவை. ஒரு வேலைக்காரனுக்காகவா அந்த அப்பா அவன் பிரிந்து போன நாள் முதல் அவன் போன வழியே பார்த்துட்டு வாசலில் நின்றுட்டு இருந்தார்? ஒரு வேலைக்காரனுக்காகவா அந்த மகன் திரும்ப வந்தபோது ஓடி போய் அவன் கழுத்தை கட்டி அவனை முத்தம் செய்தார்? ஒரு வேலைக்காரன் அப்பாவுக்கு தேவையில்லை, மகன்தான் அப்பாவுக்கு தேவை. அப்போ அந்த மகனுக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற அந்த உறவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகன் அப்பாவோடு பேசுகிற அந்த காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெய்வீகமாக இருந்தார், பரிசுத்தமாக இருந்தார். அவரிடத்துல ஜெபம் இருந்தது. அவர் இரவெல்லாம் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினார். எப்பொழுதெல்லாம் அவருக்கு நேரம் கிடைத்ததோ அப்பொழுதெல்லாம் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினார். பிதாவை விட்டு அவர் தனித்து இருக்கவே இல்லை. குமாரன் என்கிற அந்த காரியத்தில் அவர் உறுதியாக இருந்தார். பிதாவும் தான் பிதா என்கிற காரியத்தில் அவர் உறுதியாக இருந்தார். ரெண்டு பேருக்கு இருந்த அந்த ஐக்கியம் எங்கேயுமே முழிந்து போகலை. ஒரே ஒரு இடத்துல தான்
சிலுவையில் மட்டும்தான் என் தேவனே என் தேவனே என்று சொல்லி அவர் பிதாவை அழைத்தார். அவர் நம்மகிட்ட சொல்லும்போது கூட உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் பிதாவின் இடத்திற்கும் போகிறேன் என்று சொன்னார். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல என்று சொல்லி தான் சொன்னார். பிதாவை எப்பொழுதுமே அவர் நமக்கு பிதா என்று தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். தேவனை எப்பொழுதும் நமக்கு பிதா என்று தான் அவர் சொல்லி இருக்கிறார். ஏன்னா அதுதான் மெய்யான உறவு, அதுதான் மெய்யான ஐக்கியம். அதற்காக தான் அந்த வெள்ளை போலம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. அந்த கசப்பு, அந்த துன்பம், அந்த மரணம், அந்த ஒரு துயரம், பாடு அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. அதற்கப்புறம் அதோடு முடிஞ்சிடல, ஒரு உயிர்த்தெழுதல் வந்தது. அந்த உயிர்த்தெழுதல் எனக்குள்ளும் வந்திருக்கிறது, எனக்குள்ள அந்த உயிர்த்தெழுதல் இருக்கிறது. இப்போ சொல்றாரு, நீ உயிர்த்தெழுந்த ஒரு சரீரத்தில் நீ இருக்கிற, உயிர்த்தெழுந்த ஒரு சரீரத்தோடு இணைந்திருக்கிற. உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தெய்வீகம் இருக்குது, என்னுடைய பரிசுத்தம் இருக்குது. நான் எப்படி பிதாட்ட ஜெபித்தனோ, நான் எப்படி பிதாவிட்ட பேசணும், அந்த ஜெபம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். குமாரனுக்குரிய அந்தஸ்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். குமாரனுக்குரிய அந்தஸ்துன்னு வரும்போது அதில் பிதா பார்க்கறதெல்லாம் என்ன தெரியுமா? உங்கள்கிட்ட அந்த தெய்வீக தன்மை இருக்குதா? உங்கள்கிட்ட அந்த பரிசுத்தம் இருக்குதா? உங்கள்கிட்ட அந்த ஜெபம், பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டுதல் செய்கிற அந்த ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதா? ஏன் டெய்லி நீங்கள் ஜெபம் பண்ணணும்? ஏன் நீங்கள் டெய்லி வேதத்தை வாசிக்கணும்? வேதத்தை வாசிக்க 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 தான் உங்களுடைய சரீரம் கழுவப்படும், உங்களுடைய இருதயம் கழுவப்படும். உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. பாவத்தை விட்டு மீண்டு வெளியில வருகிற பலன் உங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்தின் மூலமா தான் கிடைக்கும். மாம்ச சரீரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியம், அந்த காரியத்தை எடுத்து போடுகிற ஒரு வல்லமை வேத வசனத்தில் மட்டும்தான் இருக்குது. அது வித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விதை நம்முடைய சரீரத்தில் விதைக்கப்படும் போது, அந்த வேத வசனத்தை கேட்க கேட்க, அந்த வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க உங்களுடைய சரீரம், உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் பலப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ ஒரு உறவு வரும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கால் முழங்கால் படியிடும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தலை வணங்கும், உங்கள் கைகள் பரலோகத்திற்கு நேராக ஏறெடுக்கும். யார் உங்களை ஜெபம் பண்ணுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஜெபிக்கிற அந்த காரியத்திலிருந்து நீங்க விலகி போகிற காரியம் இல்லை. நீங்க பண்ற ஜெபமெல்லாம் பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்படுகிறது. அங்க சொல்றாரு, பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் பரலோகத்தில் இருக்கு. ஏன்னா அது பிள்ளை பேசின பேச்சு மறக்கவே மாட்டார் ஆண்டவர். உங்க வார்த்தையை அவர் மறந்து போகவே மாட்டார். அவர் அதை தள்ளிவிடவே மாட்டார், உதாசீனப்படுத்த மாட்டார். அந்த ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். இதை தாங்க அங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சகல பரிசுத்தவான்களின் ஜெபமும் பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்படுகிறது. அது ஒரு புதிய ஒரு காரியமாக பரலோகத்தில் பார்க்கப்படுகிறது. ஒரு நாள் வரும், அந்த நாளில் பரலோகத்தில் தூப வர்க்கத்தோடு பரிசுத்தவான்களுடைய ஜெபமும் அங்கு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஏறெடுக்கப்படும். வாசிச்சு பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம். அதே அதை வாசிங்க. போதும். பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தோடு கூட தூப வர்க்கம் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் அது தூபமாக முகரப்படுகிறது, நறுமணமாக முகரப்படுகிறது. பிதாவாகிய தேவன் அந்த இடத்துல அந்த பரிசுத்தமான அந்த காரியத்தை அவர் அவர் முகர்ந்து பார்க்கிறார். பரிசுத்தவான்களுடைய ஜெபம், பரிசுத்தவான்களுடைய ஜெபம் பரலோகத்தில் கேட்கப்படுகிறது. கவனிங்க, பிதாவினுடைய சமூகத்தில் நம்முடைய சத்தம் தொனித்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? பரலோகத்தில் வெள்ளை போலம் இல்லை. பரலோகத்தில் வெள்ளை போலம் இல்லை. பரலோகத்தில் வெள்ளை போலம் என்கிற வார்த்தை சொல்லப்படலை, சாம்பிராணிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வெள்ளை போலம் என்கிற வார்த்தை சொல்லப்படவில்லை. தூபவர்க்கம் என்கிற காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, வெள்ளை போலம் சொல்லப்படவில்லை. வெள்ளை போலம் எதற்கு அடையாளம்னு சொன்னேன்? துன்பத்துக்கு, துயரத்துக்கு அடையாளம் என்று சொன்னேன்.
வெள்ளை போலம் பாடுகளுக்கு அடையாளம் என்று சொன்னேன். வெள்ளை போலம் மரணத்திற்கு அடையாளம் என்று சொன்னேன். வெள்ளை போலம் கண்ணீர் வேதனைக்கு அடையாளம் என்று சொன்னேன். வாசிச்சு பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 16 எடுத்து வாசிங்க. இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, வெளியாவது உஷ்ணமாவது போதும். 21:4 வாசிங்க. வெளி 21:4 பாருங்க. அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. வெள்ளை போலம் வெளிப்படுத்தும் காரியம் பசி, தாகம், கண்ணீர், தூக்கம், துக்கம், அலறுதல், வருத்தம், மரணம். பசி, தாகம், கண்ணீர், துக்கம், அலறுதல், வருத்தம், மரணம் இவையெல்லாம் பரலோகத்தில் இல்லை. பரலோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரலோகத்தில் என்ன இருக்குது? தெய்வீகம் இருக்கிறது. பரிசுத்தவான்களினுடைய கூட்டம் அங்கே இருக்குது. பரிசுத்தவான்களினுடைய ஜெபம் அந்த இடத்துல இருக்குது. கிறிஸ்து உயர்த்தப்பட்டவராக பிதாவினுடைய சமூகத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த அச்சடையாளங்களோடு, மாம்ச சரீரத்தோடு, மகிமையான சரீரத்தோடு அவர் சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டு உயிரோடு எழும்பின அதற்கு அடையாளமாக, அடையாளத்தோடு அவர் பிதாவினுடைய வலது பரிசத்தில் அவர் அங்கே வீற்றிருக்கிறது காண்பிக்கப்படுகிறது. இப்போ 2 காரியத்தையும் நம்ம பார்த்தோம். இப்போ வேதம் என்ன சொல்லுது? நீ ஒரு நாள் வெள்ளை போல அனுபவத்தில் இருந்த அந்த கசப்பு, அந்த துன்பம், அந்த துயரம், அந்த வேதனை அதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தது. அதையெல்லாம் சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார். உனக்காக அதை அவர் ஏற்றுக்கொண்டார். உனக்காக அது அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் பிறந்த போதே அவருக்கு பரிசாக அது கொடுக்கப்பட்டது. அது அவருடைய சரீரத்தில் நிறைவேற்றி தீர்ந்து விட்டது. அதோடு முடியல. அவர் மரித்து உயிரோடு எழுந்து அந்த தெய்வீகத்தை, அந்த பரிசுத்தத்தை, அவர் பிதாவோடு உறவாடின அந்த ஜெபத்தை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், உனக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ நீ பரலோகத்துக்குரியவனாய் இருக்கிற, உன் சத்தம் பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்படுகிறது, உன்னுடைய வேண்டுதல் பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்படுகிறது, உன் கண்ணீர் துடைக்கப்படுகிறது, உன் பசி ஆற்றப்படுகிறது, உன்னுடைய எல்லா காரியங்களும் மாற்றப்படுகிறது. உனக்கு உஷ்ணம் இல்லை, உனக்கு குளிர் இல்லை, உனக்கு எந்த ஒரு காரியமும் தீங்கானது இல்லை. உன்னை தேவன் வேறு விதமாய் மாற்றி இருக்கிறார். இப்போ நீ எதை பார்க்கணும் அப்படின்னா, பரலோகத்தில் கிறிஸ்து பிதாவினுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறதை நீ பார்க்க வேண்டும். அந்த சரீரத்திற்கு ஒப்பான ஒரு சரீரம் தான் இப்போ உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்க பிதாவினுடைய சமூகத்தில் அவர் இருக்கிறாரே, அந்த சரீரத்திற்கு அடையாளமான ஒரு சரீரம் உனக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வாசிச்சு பாருங்க, கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிங்க பார்க்கலாம். 1 முதல் 5 வரைக்குமே வாசிங்களேன். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே தேடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அடுத்தது, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது போதும், நீங்கள் அவருடனே கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். 5ஆம் வசனத்தை நம்ம திரும்ப வாசிக்கலாம். நீங்கள் அவருடனே கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். உங்கள் ஜீவன், நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் இப்பொழுது கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அதனால உங்கள் ஜீவனும் அவருக்குள்ள மறைக்கப்பட்டு, அவரோடு கூட பிதாவுக்குள்ள மறைக்கப்பட்டு உங்கள் ஜீவன் அங்க இருக்குது. இப்போ நீங்க உலகத்துக்குரியவைகளை தேடாதீங்க, உங்கள் ஜீவனுக்குரியவைகளை நீங்கள் தேட வேண்டும் என்று சொன்னால், உங்கள் ஜீவன் எங்க மறைக்கப்பட்டிருக்கிறதோ அங்க நீங்க நோக்கி பாருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீங்க உலகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோல்வி, உலகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஜீவனை காப்பாற்றுகிறதற்குரிய காரியம் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். எங்க உங்களுக்கு காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? எங்க நீங்க மறைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? கிறிஸ்துவோடு கூட பிதாவின் இடத்துல நீங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்க சரீரம் இப்ப எதற்கு அடையாளமா இருக்குது? பிதாவினுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிற உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனுடைய சரீரத்திற்கு அடையாளமான உங்க சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சரீரத்திற்கு தேவையான எல்லா காரியமும் நீங்க அங்கிருந்து தான் நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு காரியம் இருக்கணும். வெள்ளை போல மட்டும் இல்லை, கிறிஸ்து சாம்பிராணி மலையிலும் அவர் சொன்னார், நான் வெள்ளை போல மலையிலும் அதற்கப்புறம் சாம்பிராணி மலையிலும்
இருந்தேன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 சரீரத்தை அவர் காண்பிக்கிறார். மாம்ச சரீரத்தை அவர் காண்பிக்கிறார். அந்த மாம்ச சரீரத்தில் அடர்ந்த ஆக்கினியை அவர் காண்பிக்கிறார். அவர் அந்த மாம்ச சரீரத்தில் நமக்காக அந்த சரீரத்தை தியாகமாக, பலியாக, பஸ்காவாக அந்த சரீரத்தை ஒப்பு கொடுத்ததை அவர் காண்பிக்கிறார். அந்த சரீரத்தில் சிலுவை பாடுகள் இருக்கிறதை காண்பிக்கிறார். அது அடக்கம் பண்ணப்படுகிறது. அது அந்த சரீரம் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறது. அதோடு முடியல. அதற்கப்புறம் உயிர்ப்பு நடக்கிறது. அந்த உயிர்ப்பில் அது தெய்வீக சரீரமாய் இருக்கிறது. அந்த உயிர்ப்பில் அது பரிசுத்த சரீரமாய் இருக்கிறது. அந்த உயிர்ப்பில் அது பிதாவோடு கூட அந்த எப்பையும் உறவாடுகிற, பிதாவோடு கூட எப்பையும் இருக்கிற ஒரு காரியம் அந்த சரீரத்திற்கு கொடுக்கப்பட்டு அது பிதாவினுடைய வலது பரிசத்திலேயே போய் உட்கார்ந்துருது. அந்த சரீரம் இப்பொழுது பிதாவினுடைய வலது பரிசத்தில் இருக்கிறது. இப்போ சொல்றாரு, இதே போல ஒரு அனுபவம் தான் உனக்கு. நான் அங்கே உட்கார்ந்துல்ல, நீ அங்கே உட்கார்ந்துருக்கிற. நான் உட்கார்ந்துருக்கிற இடத்துல என் மூலமாய் உன் ஜீவன் பிதாவின் இடத்துல மறைக்கப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஜெபிக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு காரியம்னு பாருங்க. பிதாவோடு கூட நம்ம உறவாடுகிறது எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. பரலோகத்தை நோக்கி பார்க்கிறது எவ்வளவு பெரிய ஒரு காரியம் என்று சொல்லி பாருங்க. இது எல்லாமே கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய உன்னதமான ஒரு காரியம். இதையெல்லாம் இழந்துட்டோம்னா நம்ம அதெல்லாம் இழந்தா எப்படி வாழ்வோமோ அப்படிதான் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அடுத்தது அதே அதிகாரத்தில், கொலேசியர் 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் இப்படி இருக்கிறபடினால நீங்கள் எதையெல்லாம் உங்கள் சரீரத்திலேருந்து நீங்கள் அழித்து போடணுமோ அந்த காரியத்தை எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிச்சு பாருங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இப்ப என்ன சொல்றாருன்னா, ஒரு 5 காரியத்தை சொல்றாரு. விபசாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. இதுலயே எல்லா காரியமும் அடங்கிருது. இன்னும் சொல்ல போனா இந்த பூமியில ஒரு மனுஷனுடைய சரீரத்தை பிடித்து இழுக்கிற காரியம் இந்த 5 காரியம் தான். இந்த 5 காரியத்தை உங்க சரீரத்தில் உண்டு பண்ணுகிற அவயவங்களை நீங்கள் அழித்து போடுங்கள். இது உலகத்துக்குரிய காரியம். இது உங்க உலகத்திலிருந்து பிடிச்சி இழுக்குது. இந்த காரியத்துக்காக நீங்க வாழக்கூடாது. இந்த காரியத்தில் நீங்க இருக்கக்கூடாது. இதை விட்டுட்டு, இதை அழிச்சு போட்டுட்டு நீங்க பரலோகத்தை நோக்கி பாருங்க. பரலோகத்தில் பிதாவின் வலது பரிசத்தில் இருக்கிற கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. அந்த சரீரத்திற்கு ஒப்பாக உங்க சரீரம் மாற்றப்பட்டிருக்கிறதை பாருங்க. நீங்க பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்க. ஐயோ, நான் ஜெபம் பண்ணா நடக்குமா? ஐயா, உன் ஜெபம் பரலோகத்தில் பதிவு செய்யப்படுகிறது, ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. உங்கள் ஜெபம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் ஜெபம் அந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது? ஜெபிக்காம இருக்கக்கூடாது. ஜெபம் என்கிற காரியம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு தெய்வீக தன்மைக்குள்ள நீங்க இப்போ பங்கடைந்திருக்கிறீங்க. பரிசுத்தத்திற்குள்ள நீங்க பங்கடைந்திருக்கிறீங்க. அந்த பரிசுத்தம் விலையேறப்பட்டது. அது உங்களால் என்னால் சம்பாதிக்க முடியாது, அப்படி வாழ முடியாது நம்மளால. அது நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்தம் நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ரத்தம் நம்மை கழுவுனபடினால நம்ம பரிசுத்தமாய் இருக்கிறோம், நீதிமான்களாய் இருக்கிறோம். நம்மளை கழுவி நம்மளை சுத்திகரிச்சபடினால அந்த பரிசுத்தம் விலையேற பெற்றதாய் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அவருடைய தெய்வீக தன்மையில் நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பரிசுத்தத்தில் நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ அந்த ஜெபிக்கிற அனுபவம், அந்த ஜெபம் தான் நான் சொன்னேன், அப்பா மகனுக்கும் இருக்கிற உறவு. அப்பா ஒரு நாளும் குமாரனை வேலைக்காரன்னு பார்க்கல. குமாரனே நான் வேலைக்காரன் சொன்ன கூட, நீ வேலைக்காரன் இல்லப்பா, நீ என் மகன் என்று சொல்லி அவனை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்த ஒரு தகப்பன் நமக்கு உண்டு. அவர் மகனுக்காக தான் ஏங்கி நிற்கிறார். அந்த மகன் என்கிற உறவுக்காக தான் பிதா நமக்காக அவர் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்மையே அவரை சிலுவையில் ஒப்பு கொடுக்க வச்சு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். இப்போ நமக்காக எல்லா காரியத்தையும் செஞ்சு, நமக்காக எல்லா காரியத்தையும் அவர் சிலுவையில் செய்து முடித்து இப்போ பிதாவோடு நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இப்போ உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் சொன்னதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் இப்போ நான் ஒரு காரியத்தை காண்பித்து கொடுக்குறேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். 2 சரீரத்தை ஆண்டவர் சொன்னார். ஒன்று பஸ்கா ஆட்டுக்குட்டியாக்கிய சரீரம், சிலுவையில் மரணத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சரீரம், சிலுவையில் பாடு அனுபவிக்கிற, தியாகமாய் நமக்காக எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கிற ஒரு சரீரத்தை குறித்து சொன்னார். அடுத்தது இன்னொரு சரீரத்தை சொன்னார். அது மகிமையின் சரீரம், அது உயிர்த்தெழுந்த சரீரம், அது தெய்வீகத்தை உடைய சரீரம்,
அது மரணத்தை ஜெயித்த சரீரம். அது பரலோக தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிற சரீரம். பரலோக தேவனிடத்தில் போகிறதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட சரீரம். அந்த சரீரத்தை குறித்து அவர் பேசினார். 2 சரீரத்தை குறித்து பேசினார். இது அப்படியே பாருங்க, புதிய ஏற்பாட்டில் அந்த 2 சரீரத்தையும் அவர் காண்பித்து கொடுக்கிறார். முதல்ல அந்த பாட அனுபவிக்கிற சரீரத்தை பார்த்தாங்க அவங்க. அந்த சரீரத்தை பார்த்தா நம்மளுடைய சரீரம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த சரீரம் சொல்றதெல்லாம், இந்த சரீரம் உங்களுக்காக மரிக்க போகிறது, இந்த சரீரமாகிய ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளுக்குள்ள அதை நான் எழுப்புவேன்னு சொல்றாரு. இந்த சரீரம் சிலுவையில் பாட அனுபவிக்கும், அவர்கள் அங்கே கொண்டு போய் ஒப்பு கொடுப்பாங்க, அவங்க என்ன அடிப்பாங்க, அவங்க என்ன சிலுவையில் அறைவாங்க, நான் சிலுவையில் மரிப்பேன், என் ஜீவனை நான் கொடுக்கிறேன், இந்த சரீரம் வேதனைப்படுதுன்னு சொல்லி அந்த பாட அனுபவிக்கிற சரீரத்தை குறித்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்தார், சொல்லிக்கிட்டே இருந்தார். அவங்க ஒவ்வொரு வாட்டி அவருடைய சரீரத்தை பார்க்கும்போது, ஐயோ இந்த சரீரம் அடிக்கப்படுமா, இந்த சரீரத்திலிருந்து ஜீவன் எடுக்கப்படுமா, இந்த சரீரம் அவமானப்படுத்தப்படுமா, இந்த சரீரம் இவ்வளோ பாடுக்குள்ளே போகுமா, இவ்வளோ காரியத்துக்குள்ளே போகுமா, அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. இந்த சரீரத்திலேருந்து தான் அற்புதம் வருது, இந்த சரீரத்திலேருந்து தான் அதிசயம் வருது, இவர் சொல்றாரு நடக்குது, இவர் சொல்றாரு போகுது, இவர் சொல்றாரு காற்று கீழ்ப்படுகிறது, இவர் சொல்றாரு தண்ணி மேலே நடக்கிறான், இவ்வளவு காரியம் நடக்குது. ஆனால் இவர் இந்த சரீரத்தை குறித்து இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சரீரத்தை பார்த்து அவங்க ஒரு மாதிரி அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனால் மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்க முடியும். வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 17:1-2 எடுத்து வாசிங்களேன். 6 நாளைக்கு பின்பு கவனிங்க, இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு எங்க போனாராம்? தனித்திருக்கும்படி அந்த பாருங்க, அந்த உயர்ந்த மலை, மலைன்னு வந்துருச்சு பாருங்க, அந்த உயர்ந்த மலை அங்க போயிட்டு என்ன செஞ்சாராம் பாருங்க, அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். மறுரூபமானார். ஒரு பிரகாசமான சரீரத்தை அவர்கள் அங்க பார்க்கறாங்க. கவனிங்க, அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். ஒரு உயர்ந்த மலை. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன்னத பாடல்கள் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சாம்பிராணி மலை, வெள்ளை போல மலை, சாம்பிராணி மலை என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மலை என்கிறதான காரியம் வருது. அந்த மலை என்கிற காரியத்தில் 2 காரியத்தை அவர் காண்பித்து கொடுக்கிறார். அந்த பாடு அனுபவிக்கிற சரீரத்தை அவர் காண்பித்து கொடுக்கிறார். அதற்கப்புறம் அந்த மகிமையான சரீரத்தை காண்பித்து கொடுக்கிறார். இதெல்லாம் எப்போ? உன்னத பாடல்களின் நாட்கள்லேயே அவர் அந்த காரியத்தை, அந்த மறுரூப மலையின் காரியத்தை அவர் எழுதி வச்சிட்டார். பாருங்க, இந்த பாடு அனுபவிக்கிற சரீரத்தை நீங்க பாருங்க. கூட்டு போனார் பேதுரு, யோவான், யாக்கோபு அங்கு நிற்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி போய் நிற்கிறார். எந்த சரீரத்தை குறித்து சொன்னாரோ, இந்த சரீரம் பாடு அனுபவிக்கப்படும், இந்த சரீரம் வேதனையாகும், இந்த சரீரம் சிலுவையில் அறையப்படும், இந்த சரீரம் மரிக்கும் என்கிற சரீரத்தை முதல்ல அவங்களுக்கு காண்பிக்கிறார். அவங்க முன்னாடி போய் நிற்கிறார். இந்த சரீரத்தை பார்த்துக்க. உடனே மறுரூபமாகிறாரு. அடுத்தது வேற ஒரு சரீரம். அதுக்கு அடுத்த வசனத்தை அப்படியே வாசிங்க பார்க்கலாம். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவர்களோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். பாருங்க, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த பரலோக சரீரம் அந்த இடத்துல காண்பிக்கப்படுகிறது. பரலோகத்துக்கு போகிற ஒரு மெரிட் அந்த சரீரத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு. நான் இதற்கு முன்பாக ஏற்கனவே ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் இந்த அதிகாரத்திலிருந்து. இயேசு மட்டும் அவர் ஃபுல் மெரிட்ல வந்துட்டாரு, மறுரூபப்பட்டுட்டாரு. ஒரு நொடி பொழுதுல மறுரூபம் ஆகும் உங்க சரீரம்னு சொன்னாரு. அந்த சரீரம் அப்போ அவருக்கு மறுரூபம் ஆயிடுச்சு. அவர் போய் நின்றுட்டாரு. பரலோகத்துக்கு போகிற ஃபுல் மெரிட்ல அவர் நிற்கிறார். அப்படியே மேலே போயிருந்தாருன்னா பரலோகம் அவரை தடை பண்ணியிருக்காது. பரலோகம் க்ளோஸ் ஆயிருக்கும், பரலோகம் மூடப்பட்டிருக்கும், பூமி கைவிடப்பட்டிருக்கும், மனிதர்கள் கைவிடப்பட்டிருப்பார்கள், ஒன்றுமில்லாமல் போயிருக்கும் எல்லாம். ஆனால் அந்த மகிமையின் தேவன் அந்த மறுரூபத்தை காமிச்சார். இந்த சரீரம் இது பாடு அனுபவிக்கிற சரீரம். இது பாடு அனுபவித்ததுக்கு அப்புறம் மறுரூபப்பட்டு பிதாவினுடைய வலது பரிசுத்தில் வீற்றிருக்கிற சரீரம் என்று சொல்லி 2 சரீரத்தை அங்கே காமிச்சார். அந்த 2 சரீரம் அந்த மலையின் மேலே காண்பிக்கப்பட்ட அந்த காரியம்தான் இங்க உன்னத பாடல்களில் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளை போல மலை, அது அந்த பாடு அனுபவிக்கிற சரீரம். சாம்பிராணி மலை, அது அந்த சரீரத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார். வெள்ளை போல மலை வெளிப்படுத்தும் போது அந்த பாடு அனுபவிக்கிற சரீரத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த சாம்பிராணி மலையில் அவர் தன் சரீரத்தை வெளிப்படுத்தும் போது அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். இப்போ முக்கியமான ஒரு காரியம், ரேடியன்ட் ஆஃப் ஹிஸ் க்ளோரி என்று சொல்லுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா கிறிஸ்துவினுடைய பிரகாசிப்பிக்கிற
அந்த சரீரத்திலிருந்து வருகிற அந்த ஒளி வீச்சு, அவர் சரீரத்திலிருந்து வருகிற அந்த ஒளி வீச்சு அது என்ன செய்தான், அவருடைய சிலுவையில் பங்கடைஞ்சு அவருடைய உயிர்த்தெழுதல்ல பங்கடைகிறவர்கள் மேலே அவருடைய சரீரத்திலிருந்து அந்த வருகிற ஒளி அவர்கள் மேலே வீசுதான். வாசிச்சு பாருங்க, யோவான் 1:9 எடுத்து வாசிங்களேன். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே, அந்த மெய்யான ஒளி எந்த மனுஷனையும் அது பிரகாசிக்குது. உலகத்தில் வந்திருக்கிற எந்த மனுஷனும் அந்த ஒளிக்கு தடையானவன் அல்ல, அந்த ஒளிக்கு விரோதமானவன் அல்ல. எந்த மனுஷனையும் அது பிரகாசிக்கிறது. உண்மையாக சொல்ல போனால் அந்த பிரகாசம் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்கிறது தான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. பாருங்க, எபேசியர் வாசிங்க 5:14 எடுத்து வாசிச்சு பாருங்களேன். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, யாரை விட்டு எழுந்திருக்கணுமா? மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது உன்னை அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்து நம்மளை இருளுள்ள ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு விரும்புறதே இல்லை. கிறிஸ்து சொல்றார், நீ மரித்தோரை விட்டு எழும்பி, மரித்தது நீ உண்மை, சிலுவையில் மரித்த காரியம் உண்மை, நீ மரிச்சிட்ட, சிலுவையில் செத்துட்ட, இப்போ என்னுடைய உயிர்த்தெழுதலின் காரியத்தில் நீ பங்கடைந்து நீ பிரகாசம் உள்ளவனாய், அவருடைய அந்த ரேடியன்ட், அவருடைய சரீரத்திலிருந்து வருகிற அந்த ஒளி வீச்சு உன்னுடைய சரீரத்திற்குள்ளே வந்து நீ பிரகாசம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். இந்த பூமியில் நீ அப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். தூங்குகிற நீ விழித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த பிரகாசம் அப்படிங்கிறது எப்படி நம்மக்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது வசனம். பிலிப்பியர் வாசிங்க 2:14 பி பார்ட் வாசிங்க. ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். ரொம்ப அழகாக சொல்லிட்டார் பாருங்க. ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு, நீங்கள் வசனத்தை பிடிச்சு கொண்டு நின்னீங்கன்னா சுடர்களை போல பிரகாசிப்பீங்க. வசனத்தை பிடிச்சு கொள்ளணும்னா தூங்குகிற நாம விழிக்கணும், வசனத்துக்கு நேரம் கொடுக்கணும், வசனத்துக்கு நேரம் கொடுத்து வசனத்துக்கு நீங்கள் நேரத்தை கொடுத்து வசனத்தோட நீங்கள் பழகணும், வசனத்தோடு நீங்கள் இருக்கணும். அப்போது கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பார், கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், இன்னொரு இடத்துல சொல்கிறான், நீ தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு, அப்போ கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். உங்களுக்கு சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட, நீங்கள் உயர்ந்த நிலைமைக்கு போகிற, உங்கள் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற காரியத்தை ஆண்டவர் உங்கள் கையில் வச்சிருக்கிறார், உங்கள் கிட்ட கொடுத்துருக்கிறார். நீங்கள் அதை பிடிச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் நிற்கும்போது பிரகாசிக்கிற சுடர்களை போல நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே கிறிஸ்துவனுடைய முகத்தை பார்க்கும்போது, அந்த சரீரத்தை பார்க்கும்போது சூரியனுடைய பிரகாசமெல்லாம் அதற்கு ஒன்றுமே இல்லை. பவுல் சொல்கிறான், ஒரு பெரிய வெளிச்சத்தை நான் பார்த்தேன், என் கண்ணு குருடாகிற அளவுக்கு ஒரு பிரகாசத்தை நான் பார்த்தேன், என் கண்ணு குருடா போச்சு, அந்த அளவுக்கு ஒரு பிரகாசம். அருமையான தேவனுடைய ஜனமே, தேவன் இதை உன்னிடத்தில் என்னிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். உன்னத பாடல்கள் 4 அந்த 6 சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இதுதான். இப்போ நம்மளை அந்த 2 காரியத்துக்குள்ளும், அவருடைய மரணத்திற்குள்ளும் கொண்டு போகிறாரு, அவருடைய மரணத்திலிருந்து நம்மளை பாவனையாக உயிர்த்தெழுதலுக்குள்ளேயும் கொண்டு வந்து நம்ம பரலோகத்தில் பிதாவினுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிற கிறிஸ்துவின் சரீரத்திற்கு ஒப்பான ஒரு ஒப்புமையான ஒரு சரீரத்தோடு இங்கே இருக்கிறதை காண்பிக்கிறார். அவருடைய உயிரடைந்த மகிமையடைந்த சரீரத்தில் இருக்கிற அந்த பிரகாசத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறார், நம்முடைய சரீரத்தில் வைக்கிறார். கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பிக்கிறார். ஜீவனுள்ள சுடர்களைப் போல நாம் இப்பொழுது பிரகாசித்து கொண்டு இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது கவனித்து பாருங்கள், நீங்கள் எப்படி வானத்தை அண்ணாந்து பார்த்து அந்த நட்சத்திரங்களை பார்க்குறீங்களோ, அந்த ஃப்ளிக்கரிங் ஆகிற அந்த நட்சத்திரத்தை பார்க்குறீங்களோ, அப்படியே பரலோகத்திலிருந்து ஜீவனுள்ள சுடர்களாக இருக்கிற நம்மை பிதாவாகிய தேவன் பார்க்கிறார். யாரெல்லாம் அந்த பிரகாசத்தோடு இருக்கிறார்கள் என்று பார்க்கிறார், யாரெல்லாம் மின்றாங்க அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார். அது அவருக்கு விருப்பம். அதை தான் அந்த காரியம் சொல்லுகிறது. அடுத்தது ஒரே ஒரு காரியம்தான், இதில் ரொம்ப நம்ம எடுக்க மாட்டோம், டைம் ஒரு 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அதனால் இந்த வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம முடிச்சிடலாம். உன்னத பாடல்கள் 4 7 எடுத்து வாசிங்களேன்.
என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. கவனிச்சுக்கங்க, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. உன்னில் பழுதொன்றும் இல்லை என்ற வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அதை எங்கிருந்து அவர் எடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிருஷ்டிப்பின் காரியம் நடக்கிறது. நீங்கள் வீட்டில் போய் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை வாசிங்க. நான் சொல்கிறத அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. சிருஷ்டிப்பின் காரியம் நடக்கிறது. ஒவ்வொரு நாள் முடிவிலும் அவர் சொல்கிறாரு, இது நல்லது என்று கண்டார், இது நல்லது என்று கொண்டார் என்ற வார்த்தைகள் அங்கு கர்த்தராகிய பிதாவாகிய தேவனால் சொல்லப்படுகிறது. சிருஷ்டிப்பின் கர்த்தராக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் சொல்லப்படுகிறது. எல்லாம் அவர் மூலமாயும் அவருக்காகவும் அவராலேயும் தான் உண்டாக்கப்பட்டது. அதனால் அவர் சொல்கிறார், இது எல்லாம் நல்லது 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 என்று சொல்லி நீங்கள் எல்லா காரியத்தையும் பார்க்க முடியும். 2 இடத்துல மட்டும் இந்த வசனம் இருக்காது. 2 சிருஷ்டிப்புக்கு மட்டும் இந்த காரியம் இருக்காது, இந்த வார்த்தைகள் இருக்காது. 2ஆம் நாள் காரியத்தில் அவர் இது நல்லது என்று பார்த்துருக்க மாட்டார். 2ஆம் நாள் காரியத்தை எதை சிருஷ்டித்தார், எதை உண்டாக்குனார் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் ஜலம் இருந்தது. அந்த ஜலம் பூமியில் இருக்கிற ஜலம் ஆகாயத்தில் இருக்கிற ஜலத்தையும் பிரிவினை உண்டாக்கி ஒரு ஆகாய விரிவை அவர் உண்டாக்கினார். ஆகாயத்துக்கு மேலே போய் ஒரு ஜலத்தை வச்சாரு. அதுக்கப்புறம் கீழே இருந்த ஜலம் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் பூமிக்குள்ள ஜலத்தை கொஞ்சம் வச்சார். அப்போ இந்த காரியத்தை அங்கே சிருஷ்டித்தாரு. இதை நல்லதுன்னு ஆண்டவர் பார்க்கவே இல்லை. ஏன் தெரியுமா? அதை நான் சொல்கிறேன் பாருங்க. ஆகாயத்தில் வைக்கப்பட்ட அந்த ஜலம், இப்போ ஓசோன் ரேஸ்ன்னு ஒன்று இருக்குது. சூரிய கதிர்கள் அப்படியே உள்ளே வர முடியாதபடிக்கு ஓசோன் ரேஸ் தடுத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த ஓசோன் ரேஸுக்கும் அடுத்த ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு. என்ன ஒரு பாதுகாப்புனா, ஆகாயத்தில் கொண்டு போய் அவர் தண்ணியை வச்சார். அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பாக அந்த தண்ணி வழியாக அந்த சூரிய ஒளி பட்டு அதுக்கப்புறம் அந்த ஓசோனில் ஒரு ஃபில்டர் ஆகி அதுக்கப்புறம் அது பூமிக்கு வந்ததுனால ஜனங்களுக்கு அந்த சூரிய கதிர் மூலமாக வருகிற எந்த ஒரு காரியமும் இல்லாதபடினால எல்லாம் 900 வருஷம் 800 வருஷம் வாழ்ந்துருப்பாங்க. எப்போ ஜலப்பிரளயம் வந்ததோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக 900 600 ஆயிருக்கும், 600 400 ஆயிருக்கும், 400 200 ஆயிருக்கும். அதுக்கப்புறம் மனுஷன் 120 வருஷம்தான்ட்டார் ஆண்டவர். அவ்வளோதான், இதுக்கு மேலே மனுஷனால் வாழ முடியாது, இயற்கை அந்த அளவுக்கு மனுஷனுக்கு ஆயுசை கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது அப்படியே படிப்படியாக ஆயுசு குறைஞ்சு வருகிறத நீங்கள் பார்க்க முடியும். மெத்துஸ்லா 969 வருஷம் உயிரோடு வாழ்ந்தானே. அப்போ அந்த காரியமெல்லாம் நீங்க பார்க்கும்போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன, அது ஒரு பாதுகாப்பாக அங்கே இருந்துச்சு. ஆனால் நோவாவினுடைய காலத்தில் அந்த ஜலப்பிரளயம் வந்தது இல்லையா, அந்த ஜலப்பிரளயத்தை நீங்கள் பார்க்கும்போது அந்த ஜலப்பிரளயம் எங்கிருந்து வந்துச்சுன்னா, வானத்திலிருந்து சேமித்து வச்சிருந்த தண்ணீர், கீழே பூமியில் இருந்த தண்ணி, மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டு அந்த தண்ணி வெளியே வந்து முழு மனு குலத்தையும் அழிச்சபடினால அதை உண்டாக்கும் போது அவருக்கு தெரியும், இந்த தண்ணி தானே அவ்வளவு ஜனத்தையும் அழிக்க போகிறது, இந்த தண்ணி தான் அவ்வளவு ஜனத்தையும் 8 பேரை தவிர மீது எல்லா ஜனத்தையும் அழிக்க போகிறதுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் அவர் என்னன்னு சொல்லியிருக்க மாட்டார், நல்லது அப்படின்னு பார்த்துருக்க மாட்டார். அடுத்தது மனுஷனை சிருஷ்டித்து பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷனை சிருஷ்டித்த உடனே, ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்த உடனே அங்கே அந்த இது நல்லது என்று கண்டேன்னு சொல்லியிருக்க மாட்டார். அதுக்கு பதிலாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்களேன். என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது எப்படி இருந்துச்சா? அது எப்படி நன்றாக இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? மிகவும் நன்றாக இருந்தது. முன்ன நன்றாக இருந்ததுன்னு பார்த்துட்டு இருந்தவர் மனுஷனை சிருஷ்டித்து அந்த சிருஷ்டிப்புக்குள்ளே கொண்டு வந்து வச்ச உடனே சொல்கிறாரு, மிகவும் நன்றாக இருக்கிறது. எப்போ மனுஷன் அங்கே வந்து வைக்கப்படுகிறானோ அது நல்லா இருந்தது கூட ரொம்ப நல்லா மாறினுச்சு, மிகவும் நன்றாக இருந்தது. இதை தான் சொல்கிறாரு. இதை அப்படியே எடுத்து கொண்டு வந்து சபைக்கு சொல்கிறாரு. இப்போ நான் சபையை பார்க்குறேன், அதில் பழுதொன்றும் இல்லை, அதில் ஒரு பழுது கூட இல்லைங்க. அதில் அது பூரண ரூபமுடையதாக இருக்கிறது, பூரண வடிவுள்ள சீயோனாய் அது இருக்கிறது, அது மகிமையுள்ள சபையாய் அது இருக்கிறது, அது பூரணமாய் இருக்கிறது, அதில் பழுது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மணவாளன் சொல்லுகிறார். சபையை பார்க்குறாரு, நீ பூரண ரூபவதி, உன்கிட்ட பழுது ஒன்றுமே இல்லை. இந்த பழுது இல்லை அப்படிங்கிறத எங்கே எடுக்கிறாருன்னா, எப்போ மனுக்குலத்தை சிருஷ்டித்தாரோ அப்போ அவர் பார்த்தார் பாருங்க, அந்த
அந்த காரியத்தை சொன்னார் பாருங்க, மிகவும் நன்றாக இருந்தது. அது ஏற்கனவே எல்லாம் நல்லதாக தான் சிருஷ்டித்தாரு, ஆனால் மனுஷனை வச்சப்போ அது மிகவும் நன்றாக இருந்ததுன்னு சொன்னார் பாருங்க. ஏன்னா அவருக்கு பிரியமுள்ள ஒருத்தனை அங்கே வச்சிருக்கிறாரு. அவருடைய மாம்ச சரீரத்திற்கு ஒப்பான ஒரு சரீரத்தை உருவாக்கி அங்கே வச்சிருக்கிறாரு. அவருடைய ரத்தத்திற்கும் அவருடைய சதைக்கும் ஒப்பான ஒரு மனுஷனாக அங்கே சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். அந்த சரீரம் கிறிஸ்துவின் சரீரத்திற்கு ஒப்பாக சிருஷ்டிக்கப்பட்டது. மாம்ச சரீரமா கிறிஸ்துவின் சரீரமா? கிறிஸ்துவின் சரீரம் தான் முதல்ல. அந்த கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து தான் இந்த மாம்ச சரீரம் வந்தது. அப்போ அது மிகவும் நல்லது என்று பார்க்கிறார். இப்போ அவருடைய சரீரமாகிய சபையில் தம்முடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து உருவாக்கின அந்த சபையை அவர் பார்க்கிறாரு, மீது பழுது ஒன்றும் இல்லை, அது மிகவும் நல்லா இருக்கு. எங்க தேடியும் பார்க்குறேன், அதில் எந்த ஒரு குறையும் இல்லைங்க, அது மிகவும் நன்றாக இருக்கிறது, அதில் பழுது ஒன்றும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். பரலோகத்தில் பழுதானது உள்ள நுழைய முடியாது, நசல் கொண்டது உள்ள நுழைய முடியாது, தீங்கானது பரலோகத்தில் உள்ள நுழைய முடியாது. அதனால் அவர் சொல்கிறாரு, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். நீங்கள் வீட்டில் போய் இந்த காரியத்தெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு கொலேசியரில் சொன்னேன், எபேசியரில் சொன்னேன், பிலிப்பியரில் சொன்னேன், அதற்கப்புறம் ஆதியாகமத்தில் சொன்னேன். இது எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப வாசித்து பாருங்கள். நான் சொன்ன இந்த காரியமெல்லாம் உங்களோடு கூட பேசும். இது மனுஷனுடைய விருப்பம் அல்ல, இது தேவனுடைய விருப்பம். தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார், தேவன் உங்களுக்கு என்ன செய்கிறார், இதை தான் அந்த 6ஆம் வசனத்திலையும் 7ஆம் வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளை போல மலை, சாம்பிராணி மலை. வெள்ளை போலத்தை பற்றி சொன்னேன், அது பாடு அனுபவிக்கிற சரீரம். சாம்பிராணி மலை சொன்னேன், அந்த மலையில் தன்னை வெளிப்படுத்தினது உயிர்த்தெழுந்த சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிறதான அந்த காரியம். அது பரலோகத்தில் தொடர்புடைய காரியம், தெய்வீகத்தில் தொடர்புடைய காரியம், பரிசுத்தத்தில் தொடர்புடைய காரியம். பரலோகத்தில் அந்த ஜபங்கள் காணப்படுகிறது. இங்கே பரிசுத்தவான்கள் செய்த ஜபமெல்லாம் பரலோகத்தில் டெபாசிட் பண்ணப்படுகிறது. கிறிஸ்து இயேசு பண்ணின ஜபம் மட்டும் பிதாவினுடைய சமூகத்தில் இல்லை, அதை விட அதிகமாய் உன்னுடைய ஜபமும் என்னுடைய ஜபமும் பிதாவினுடைய சமூகத்தில் சேர்த்து வைக்கப்படுகிறது. அந்த ஜபம் பிதாவினுடைய சமூகத்தில் ஒரு நாள் ஊற்றப்படுகிறது, பிதாவினுடைய சமூகத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது. அது தூபமாய் நறுமணமாய் அந்த ஜபங்களெல்லாம் அந்த தூப வர்க்கத்தோடு பிதாவினுடைய சமூகத்தில் முகரப்படுகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, விசேஷித்த ஜனங்கள், கொஞ்சம் நீங்கள் கர்த்தர்கிட்ட திரும்பினீங்கன்னா, கொஞ்சம் கர்த்தரை நீங்கள் கண்டு கொண்டீங்கன்னா, கர்த்தர் இடத்துல உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, உங்களை வச்சு தேவன் செய்கிற காரியம் ஒன்று, உங்களை பிரகாசிப்பிக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். சின்னவங்களாக இருக்காங்க, ரொம்ப பலவீனம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க, இவங்ககிட்ட எந்த ஒரு நன்மதிப்பும் இல்லை, இவங்கள்ட்ட எந்த ஒரு தகுதியும் இல்லை, எந்த ஒரு தாளந்தும் இல்லை, சாதாரணமாக இருக்கிறாங்க. அப்படிங்கிற காரியமெல்லாம் மாறி உங்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி, எனக்கு இப்படி வயசாகிடுச்சு, எனக்கு அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கை பேரம்பேத்தி எடுத்தாச்சு, நான் அப்படி போயிட்டேன், இப்படி போயிட்டேன், நான் இந்த மாதிரி ஆகிட்டேன், அந்த மாதிரி, அதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறதே இல்லை. மோசேவை ஆண்டவர் கூப்பிட்டப்போ மோசே சொன்னால், பேச முடியாதுங்க, மந்த நாவும் திக்குவாயும் உள்ளவங்க நான், நீங்கள் என்ன போய் வேணுமோ, நான் வாக்குக்கு வல்லவன் அல்ல. ஆபிரகாம் சிரிச்சான், ஆண்டவரே சரீரம் செத்து போச்சுங்க, சாராளுடைய கற்பம் செத்து போச்சு, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? சிரிச்சான், சாராள் சிரிச்சா. ஆண்டவர் சொன்னார், இல்லை, ஏன்னா அவருக்கு தெரியும், சகரியா தேவாலயத்தில் அவன் தூபம் காட்டுவதற்கு, அந்த ஆலய காரியத்தை செய்வதற்கு சீட்டை பெற்றுக்கொண்டு, ஊழியத்தை செய்வதற்கு சீட்டை பெற்றுக்கொண்டு அவன் உள்ளே போய் நின்னப்போ தேவதூதன் வந்து சொன்னான். அவனுக்கு நம்பிக்கையே இல்லை. ஏங்க வயசாகி போச்சு, அங்கேயும் வயசாகி போச்சு, எப்படிங்க? தூதன் என்ன சொன்னான் தெரியுமா? பரலோகத்தில் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய சமூகத்திலேருந்து வந்து சொல்கிறேன் நான். அப்படிப்பட்ட வார்த்தையை, அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கோங்க. என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா? யார் கண்டா? தேவன் உங்களை வைத்து செய்யக்கூடிய காரியம் அவருடைய திட்டத்தில் இருக்குது, அவருடைய நோக்கத்தில் இருக்குது. உங்களை பயன்படுத்துகிற காரியம் தேவனுடைய திட்டத்தில் இருக்குது, நோக்கத்தில் இருக்குது. உங்களை பிரகாசிப்பிக்கிற காரியம் தேவனுடைய திட்டத்தில், நோக்கத்தில் இருக்குது. அவர் உங்களை வெறுத்துடல, அவர் உங்களை அழைச்சிருக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். உங்களை அவர் தம்முடைய பிள்ளைகளாக அவர் மாற்றி இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நீ பயப்படாதே என்று அவர் சொல்லுகிறார், நீ திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார். நீதியினுடைய வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் ஏன் நான் உனக்கு செய்ய போகிறேன்னு தெரியுமா? உன்னுடைய வாழ்வை குறித்து ஒரு திட்டமும் நோக்கமும் என்னுடையத்தில் இருக்குது, என் இருதயத்தில் இருக்குது. அதனால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு. இந்த பூமியில் தேவனுடைய காரியத்திற்கு விரோதமாய் உண்டு பண்ணுகிற உன்னுடைய சரீரத்தின் அவயவங்களை அழித்து போடு.
உன்னுடைய சரீரத்துக்குரிய காரியம் நீ பூமியில் தேட முடியாது, பரலோகத்தில் பாரு. பரலோக தேவன் உன்னை அவர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். அதனால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். ஒரு நாளும் தேவன் சொல்கிறார், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. உன்னை நான் ஏதாவது ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில் நான் அற்புதமாய் செய்து உன்னை நான் உயர்த்தி வச்சு உன்னை நான் அழகு பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். நீ பிறந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏதோ நம்ம வந்தோம், நமக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு, பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு, அதுங்களுடைய வாழ்வை பார்த்தோம், அப்படியே நம்ம பரலோகத்துக்கு போகிறன்றத இல்லை. உன் வாழ்வை மாற்றுகிற ஒரு தேவன், உன் வாழ்க்கையை பயன்படுத்துகிற ஒரு தேவன். நீ இதுவரைக்கும் தேவனை நம்பி தேவனை விசுவாசித்து ஏக்கத்தோடு தாகத்தோடு அவருக்காக பட்ட பிரயாசங்கள் எல்லாம் அவருடைய சமூகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவர் உன்னை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஒரு கற்புள்ள கன்னிகையாக, ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஜாதியாக உன்னை அவர் பார்க்கிறார். உங்களையும் என்னையும் வேற யார் வேணாலும் அந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்லலாம், ஆனால் அவர் பரிசுத்த ஜாதியாய் அவர் பார்க்கிறார். நீ அவருக்கு தேவை, உன் பெயரை சொல்லி அவர் அழைத்திருக்கிறார். உன்னை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதனால் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள், தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே முழங்கால் படிடுவோம், எல்லாரும் முழங்கால் படிடுங்க பார்க்கலாம். பிதாவாக்கிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்த தூய தேவ ஆவியானவர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்கிறாரு, உன் கண்ணீரை நான் துடைப்பேன், உன் கதறுதலை நான் மாற்றுவேன், உன்னுடைய வேதனையை நான் போக்குவேன், உன்னை நான் வாழ வைப்பேன், உன்னை உயர்த்தி வைப்பேன், உன்னை பிரகாசிப்பிப்பேன். நீ எனக்குரியவள், எனக்குரியவன், உன்னை நான் வெறுத்து விடவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உன்னை நான் வெறுத்து விடவில்லை. அருமையான மகனே மகளே, நீ பண்ணுகிற ஜெபங்கள் எல்லாம் பரலோகத்தில் பிதாவினுடைய சமூகத்தில், உன்னுடைய பிதாவினுடைய சமூகத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ ஜெபிச்சதை மறந்துருக்கலாம், ஆனால் அவர் சமூகத்தில் அது இருக்குது. நீ சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் அவருடைய சமூகத்தில் இருக்குது. அதனால் உலகத்தை பார்க்காத, உன் சரீரத்திற்கு ஒப்புமையாக இருக்கிற சரீரம் ஒன்று பிதாவினுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறதை பார். அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்திற்கு பங்கடைந்திருக்கிறதை தேவனுக்கு அறிவி. அந்த சரீரத்தை நீ பார்க்கும்போது அந்த சரீரத்திலிருந்து அந்த பிரகாசம் உன்னுடைய சரீரத்திற்குள்ளே வரும். கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார், உன்னை விடவே மாட்டார். எவ்வளவோ பாடுகள், கஷ்டங்கள், வேதனை. நேத்திய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு தெரியுமா பிரதர்? போன வாரம்லாம் நான் பட்ட பாடு உங்களுக்கு தெரியுமா பிரதர்? போன வாரமெல்லாம் நான் படுகிற கஷ்டம், வேதனை உங்களுக்கு தெரியுமா? என் கண்ணீர் தெரியுமா? என் பிள்ளைகளுக்காக, என் பேர பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்திற்காக நான் ஓடுகிற ஓட்டம் தெரியுமா? அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் படுகிற பிரயாசம் தெரியுமா? எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு வேதனை. ஆண்டவர் சொல்கிறாரு, அவ்வளவு காரியத்தையும் நான் மாற்றி போடுகிறதற்கு வல்லமை உள்ளவன். அவ்வளவு காரியத்தையும் என்னால் மாற்ற முடியும். என்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மனுஷர்களுடைய வாழ்க்கையில் என்னால் செய்ய முடியாத பெரிய காரியம் ஒன்றும் இல்லை. நீ ஏன் சுமக்கிற? நீ ஏன் பாடுபடுற? நீ என்னிடத்துல வா, உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன். நீ என்ன நோக்கி பார், என்ன நோக்கி கூப்பிடு. அப்பொழுது உனக்கு எட்டாததும் நீ அறியாததுமான புதிய காரியத்தை, பெரிய காரியத்தை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் நீ என்னிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை நீ பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை நோக்கி பாருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி பாருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி பாருங்கள். அவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுங்கள். அவருடைய 2 சரீரத்தை அவர் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, உம்முடைய மரணம், ஆண்டவரே அது என்னுடைய மரணம், ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுதல் அது என்னுடைய உயிர்த்தெழுதல். 2 சரீரத்துக்கும் நீங்கள் பங்கடைஞ்சிட்டீங்க. இப்போ உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் கேட்கறதெல்லாம் கொடுக்கப்படும். உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் பரலோகத்தில் டெபாசிட் பண்ணப்படுகிறது. பேங்க்கில் டெபாசிட் இருக்கோ இல்லையோ, பரலோக தேவனிடத்தில் உங்களுடைய டெபாசிட் இருக்குது. எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு துக்கம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு பாடுகள், எவ்வளவு நிந்தை, எவ்வளவு அவமானம், எவ்வளவு காரியம் இருந்தாலும் ஒரே ஒரு நம்பிக்கை தான், கிறிஸ்து என்னை பிரகாசிப்பிப்பார், கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பிப்பார், கிறிஸ்து உங்களை உயர்த்துவார், கிறிஸ்து உங்களை வாழ வைப்பார், கிறிஸ்து உங்களை கைவிடவே மாட்டார். நல்ல பிதாவை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு கூட நீர் பேசினீர். ஆண்டவரே, உம்முடைய மகிமையுள்ள வார்த்தைகள், ஆண்டவரே எங்கள் எதிர்காலத்துக்குரிய காரியங்கள், ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறோம் என்கிற காரியங்கள், கர்த்தருடைய அற்புதம், கர்த்தருடைய அதிசயம், கர்த்தருடைய வல்லமை, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற காரியங்களை எங்களுக்கு நீர் அறிவித்திருக்கிறீர். கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பிப்பார் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர். வார்த்தைக்கு வார்த்தை
ஆண்டவரே உம்முடைய பிரகாசம், உம்முடைய அற்புதம், ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுதல் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே இந்த காலை வேளையிலே ஆண்டவரே போதித்திருக்கிறீர். ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்கு பிரயோஜனப்படட்டும். உமக்கு உபயோகமான பாத்திரமாக அவர்கள் மாற்றப்படட்டும். ஆண்டவரே ஒவ்வொருவரும் உம்முடைய கருவிகளாக மாற்றப்படட்டும். ஆண்டவரே நீர் எடுத்து உம்முடைய ராஜ்ய மேன்மைக்காக இவர்களை பயன்படுத்தும். ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே இவர்களுக்கென்று பிரத்யோகமாக இவர்கள் காதுகள் கேட்க ஆண்டவரே நீர் சொன்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படட்டும். ஆண்டவரே இவர்களுக்குள்ள இருந்து ஜீவ ஊற்று புறப்படட்டும். ஆண்டவரே ரட்சிப்பின் அனுபவம், ரட்சிப்பின் சந்தோஷம் இவர்கள் மூலமாக அநேகர் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே தேசங்களை சுதந்தரிக்கிற பிள்ளைகளாக உம்முடைய பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே ஒவ்வொருவரும் உம்முடைய கரத்தின் கருவிகளாக இருப்பார்களாக. ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே அவர்கள் படுகிற வேதனையை நீர் பார்த்திருக்கிறீர். அவர்களுடைய கூக்குரலை பார்த்திருக்கிறீர். ஆண்டவரே அவர்கள் படுகிற நிந்தையை, அவமானங்களை நீர் பார்த்திருக்கிறீர். எங்களுடைய பாடுகள், எங்களுடைய வேதனை, எங்களுடைய கண்ணீர்கள், எங்களுக்கு விரோதமாய் எழுப்பப்படுகிற காரியங்கள், எங்களுக்கு விரோதமாய் சூழ்ந்திருக்கிற காரியங்கள், ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு வருகிற காரியங்கள், ஆண்டவரே இந்த நேரத்தில் கர்த்தாவே அவைகள் எல்லாம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு விரோதமாக வருகிற காரியத்தில் எங்களுக்காக வெற்றி கொடியை ஏற்றுவாராக. சத்துரு வெள்ளம் போல புறப்பட்டு வரும்போது ஆவியானவர் தாமே வெற்றி கொடியை ஏற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆல்ரெடி நாங்கள் அந்த வெற்றிக்குள்ளே வந்துட்டோம். எங்களுக்கு விரோதமாக வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. நாங்கள் இப்போ வெற்றியில் நிற்கிறோம். நீ வந்தால் நீ தான் தோற்று போவ. நாங்கள் வெற்றியில் நிற்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படட்டும். ஆண்டவரே மீண்டுமாய் ஒரு விஷயம் கூட ஆண்டவரே எங்களுடைய சரீரங்கள் ஆண்டவரே உம்முடைய சரீரத்திற்கு ஒப்புமையாக இருக்கிறதை நாங்கள் அறிவிக்கிறோம், அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே உம்முடைய சரீரம் போஷித்து காப்பாற்றப்படட்டும். உம்முடைய சரீரம் ஆண்டவரை போஷித்து காப்பாற்றப்படும். உம்முடைய சரீரத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் மூலமாக அற்புதங்கள் நடக்கட்டும். ஒவ்வொருவரும் ஆண்டவரே கிறிஸ்துவின் அவயவங்களாக ஆண்டவரே இந்த நேரத்தில் மாற்றப்படட்டும். கிறிஸ்துவின் அவயவங்கள் செய்த அற்புதங்கள் உம்முடைய பிள்ளைகள் செய்யட்டும். ஆசீர்வதியும் நடத்தும். எங்கள் மீட்பெரும் எங்கள் இன்ப இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் என்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.